வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அடுத்து பள்ளிவாசலுக்கு போக போகிறோம். என்னுடைய கலை நயங்களை பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க. இது என்னன்னே தெரியல. மார்பிள்ஸ் பாருங்கள் எப்படி போட்டிருக்குறாங்க. இந்த மார்பிள்ஸ்லாம் வந்து ராஜஸ்தானில் இருந்து வர வச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பாருங்கள், இந்த பூவெல்லாம் பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க. உள்ளே நுழையிறோம். அல்லாஹ் அக்பர். பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். அதே டிசைன். இது வந்து தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல். இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியுதா? அதுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல். இதே மாடலில் வந்து அங்கிட்டு விருந்தினர் மாளிகை கட்டியிருக்கிறார். இதுதான் பள்ளிவாசல். இங்கே காசி, புதுக்கோட்டை காசியும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய அதிசயம். இங்கே பாருங்கள், அதற்கும் முடியாததோடு நடந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய அதிசயத்தை பார்த்தாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதில் குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தெரியுதா? அதாவது இதை வந்து சரியான முறையில் பராமரிக்கலை. இதான் மெம்பரு. இந்த ஆயத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ், சூப்பராக இருக்கு. இது வந்து பள்ளிவாசலினுடைய மெஹராபு. இங்கே குளிருக்கு வந்து இது போட்டு தான் ஆகணும். அந்த அளவு இங்கே கடுமையான குளிராக இருக்குது. பாருங்க, அங்கிட்டு போய் பார்ப்போம். சுப்ஹான் அல்லாஹ். பூவை பாருங்க, மெஹராபு. இங்கேருந்து பார்த்தாலும் தாஜ்மஹால் தெரியுது. எந்த கோணத்தில் எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் என்ன செய்யும், சரியாக வந்து வெளிச்சம் சரியாக படாதனால தெரியலை. இங்கிட்டிருந்து பார்த்தாலும் தெரியும். இல்லைங்க, அங்கிட்டு போய் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க கதவெல்லாம். சுப்ஹான் அல்லாஹ். இங்கிட்டு வந்து ஒரு பெரிய இடமா இருக்குது. அதாவது முழுசாக சுற்றி காட்டணும்னா இதுக்கு ஒரு நாள் கூட பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்குது. இது பள்ளிவாசல். இன்னும் நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ள